பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கூறும் இறைவார்த்தை சாலமோனின் ஞானம் 6ஆம் அதிகாரம் திருவசனம் 14. சாலமோனின் ஞானம் 6ஆம் அதிகாரம் திருவசனம் 14. வைகரையில் அதை தேடுவோர் தளர்ச்சி அடைய மாட்டார்கள். வைகரையில் அதை தேடுவோர் தளர்ச்சி அடைய மாட்டார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பாருங்க, நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குமா? உற்சாகம் கிடைக்கும். ஏன்னா அன்றன்றைக்குரிய பலன் ஆண்டவரிடத்தில் நமக்கு கிடைக்கும். அன்றன்றைக்குரிய என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகள் ஆண்டவரிடத்தில் கிடைக்கும். அன்றன்றைக்குரிய செய்ய வேண்டிய வேலைகளுக்குரிய பலன் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். எனவே நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். நான் திருமணத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பெரிய நஷ்டம் உண்டாயிற்று. அப்போ நஷ்டம் ஆனதுனால அந்த ரொம்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். அப்பொழுது எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர்கள் அனைவருமே நீ அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும், நீ அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு என்னை பழக்கப்படுத்தி சொல்லி கொடுத்தார்கள். அதிகாலை என்றால் எப்படின்னா 4 மணி 5 மணி இல்லை, 2 மணி முதல் 3 மணி வரை. ஏன்னா எப்படியும் நைட்டு வேலை பார்த்துட்டு இல்லை வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு படுக்க லேட் ஆகும். இல்லைன்னா அதிகாலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். 4 மணிக்கெலாம் அதிகாலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு செல்பவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் 2 to 3ன்றது பார்த்தீங்கன்னா உலகமே தூங்குகின்ற, அசந்து தூங்குகின்ற ஒரு நேரமாக இருக்கின்றது. அந்த நேரம் மிகவும் அமைதியான ஒரு நேரம். அந்த நேரத்தில் நம் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நமக்கு அந்த காரியத்தில் விடுதலையை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார் என்று எனக்கு ஆலோசனையை சொன்னார்கள். நானும் அதே போல அதிகாலை 3 மணிக்கு எழுந்து ஜெபம் செய்வதை பழக்கப்படுத்தி கொண்டேன். அப்படி செய்ததன் பலனாகத்தான் இன்றைக்கு உங்கள் முன்பாக ஒரு ஊழியக்காரியாக நிற்க முடிகின்றது. இல்லை என்றால் ஆனி என்ற பெயரே இல்லாமல் இந்த உலகத்தில் இல்லாமல் போயிருந்திருக்கும் சகோதர சகோதரிகளே. அந்த அளவிற்கு ஒரு அந்த பாடுகளின் மத்தியில் தான் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்து ஜெப வாழ்க்கையில் ஈடுபடுத்தி என்னை உயர்த்தி இருக்கின்றார். எனவே நீங்களும் அதிகாலை ஜெபத்தை செய்து வைகரையில் ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களாக நீங்கள் மாறி அன்றன்றைக்குரிய சோர்வுகளிலிருந்து நீங்கள் விடுதலையாகி வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரமபிதாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த கிருபையான சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆயுசு நாட்களில் இந்த ஒரு நாளையும் கூட நீர் ஈவாய் இரக்கமாய் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட எங்கள் ஒவ்வொருவருடைய பலவீனத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா. வைகரையில் தேடுவோர் தளர்ச்சி அடைய மாட்டார்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா, நாங்கள் தளர்ந்து போகாமல் இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய பலத்தால் இடைக்கட்டி நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்து முடிக்கவும், எங்களுடைய ஊழியங்களை செய்து முடிக்கவும் நீர்தாமே உடைய தேவ கிருபையை தரும்படியாக மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் இன்ப நாமத்தினால் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் திருமண நாள் பிறந்தநாள் சிறப்பிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பெதஸ்தா செபக்குழுவின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நிறைவான பலனை பெற்றுக்கொண்ட வைகரை அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கின்ற வீரர்களாக மாறி நாம் செய்கின்ற எந்த வேலையிலும் நம் தளர்ச்சி அடையாமல் செய்து முடிக்க ஆண்டவருடைய பலனை இன்றைய நாளில் கேட்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாழ்த்துக்கள்.